பூமி எப்படி சுற்றுதுன்னு நீங்கள் என்னைக்குனா யோசிச்சிருக்கீங்களா? டெய்லியும் நம்ம காலையில் எழுந்திருச்சு வேலைக்கு போகிறோம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட பழகிறோம். பொதுவாக நமது கிரகம் தொடர்ந்து சுழன்று கொண்டிருப்பதை கூட கவனிக்காமல் நம்மளோட வாழ்க்கையை பற்றியே யோசிச்சுட்ருக்கோம். இந்த வீடியோவில் பூமி எப்படி சுற்றுதுன்னு நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக உங்கள் எல்லாரையும் இன்னைக்கு விண்வெளிக்கே கூட்டிகிட்டு போகிறோம். நம்மளோட கிரகம் எப்படி ஏன் இப்படி சுற்றுது அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் ஸ்பேஸ் சூட்டை மாட்டிக்கோங்க. இப்போ நம்ம கவுண்ட் டவுனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். முதல்ல பூமி ஏன் சுற்றுது அப்படின்றத கண்டுபிடிப்போம். அதாவது ஒரு பெரிய வாயு மற்றும் தூசி அதன் சொந்த ஈர்ப்பு விசையின் கீழ் கொலாப்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும்போது நம்மளோட சூரிய குடும்பம் சுமார் 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாச்சு. மேகம் கொலாப்ஸ் ஆனதுனால அது சுழல தொடங்கிச்சு. இந்த மேகத்திற்குள்ள சில பொருட்கள் சுழலும் சுழல்களாக கூடி இறுதியில் கிரகங்களாக உருவெடுத்தன. அவை இந்த சுழலும் இயக்கத்தை வைத்திருந்தன. ஸ்கேட்டர்கள் அவர்களோட கைகளில் இழுத்து வேகமாக சுழலும் போது அதை நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். பூமியை போன்ற ஒரு கிரகத்தை உருவாக்குவதற்கு பொருட்கள் மிகவும் நெருக்கமாக சேகரிக்கப்பட்டதால் பொருள் வேகமாக சுழன்றது. பூமி தொடர்ந்து சுழன்று கொண்டிருக்கிறது, ஏன்னா அதை தடுக்க எந்த சக்தியும் செயல்படவில்லை. பூமியின் மையத்தின் வழியாக வட துருவம் மற்றும் தென் துருவம் இரண்டையும் கடந்து செல்லும் ஒரு கோடு கற்பனை செய்து பாருங்களேன். இந்த கற்பனை கோடு ஆக்சிஸ் என்று அழைக்கப்படுகிறது. பூமி அந்த ஆக்சிஸை சுத்தி சுழலுது. பூமி மேற்கு புறத்திலிருந்து கிழக்கு நோக்கி சுழல்கிறது. இந்த சுழலும் இயக்கத்தை எர்த்ஸ் ரொட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பூமி எப்படி அதோட ஆக்சிஸை சுத்தி சுழல்தோ அதே நேரத்துல அது சூரியனையும் சுத்தி வருது. சூரியனை பூமி சுத்தி வரத நம்ம ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பிரெஞ்சு இயற்பியாளர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம பெண்டுலம் ஆட்டி விடும்போது அந்த பெண்டுலம் ஒரே மாதிரி தான் சுத்திட்டு இருக்கோம், அதனால அதோட டைரக்ஷனும் மாறாது. புகழ்பெற்ற பிரெஞ்சு இயற்பியாளர் லியோன் ஃபுக்கோ அவருடைய பெண்டுலம் திசை மாற்றுவதை கண்டார். பெண்டுலமோட மோஷன் மாறாதுன்னு அவருக்கு தெரிஞ்சதுனால பூமியும் இதே மாதிரி கான்செப்ட்ல தான் சுத்திட்டு இருக்கு அப்படின்னு முடிவு செஞ்சாராம். பார்வையாளர் ஒருத்தர் விண்வெளியிலிருந்து பார்த்தார்னா இந்த பூமி ஒரு ரொட்டேஷனை முடிக்கிறதுக்கு 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் மற்றும் 4 வினாடிகள் தேவையாம். ஆனா பூமி சூரியனை சுத்தி வர்றதுனால அது சுழலும் அதே நேரத்துல சூரியனுடன் தொடர்புடைய அதே இடத்தை அடைய கிரகம் இன்னும் சிறிது சிறிதாக சுற்ற வேண்டுமாம். இதனாலதான் பூமியில ஒரு நாளோட நீளம் 24 மணி நேரமாக இருக்கிறது. ஈக்வேட்டர்ல பூமி 1 மணி நேரத்திற்கு சுமார் 1700 கிலோமீட்டர் வேகத்தில் சுழல்கிறது. ஆனா போல்ஸ்ல இயக்கத்தோட வேகம் இருக்காதாம். பூமி ஒரு முழுமையான ரெவல்யூஷனை சூரியனை சுற்றி உருவாக்குவதற்கு 365.24 நாட்கள் ஆகுமாம். இந்த அளவை தான் ஒரு வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பூமி சூரியனை சுத்தி வர்றதுக்கு ஒரு வருடம் எடுத்துக்கொள்கிறது. இதன் பெயர் தான் ஆங்கிலத்துல ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரெவல்யூஷனை தான் ஒரு வருடம், அதாவது 1 இயர்னு சொல்றோம். சூரியனோட ஈர்ப்பு விசை தொடர்ந்து இருக்கிறதுனால பூமியும் நட்சத்திரமும் மற்ற கிரகங்களும் அதனை சுற்றி வரும். மற்ற கிரகங்களை போலவே பூமியின் சுற்றுப்பாதையும் ஒரு நீள்வட்டமாகும். எனவே கிரகம் சில நேரங்களில் மற்ற நேரத்தை விட சூரியனிலிருந்து வெகு தொலைவில் இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 3ஆம் தேதி பூமி சூரியனுக்கு மிக அருகில் வருமாம். அந்த இடம் பெரிஹேனியலில் உள்ளது. அப்போது 147 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவு தான் இருக்குமாம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 4ஆம் தேதி சூரியன் பூமிக்கு மிக தொலைவில் இருக்குமாம். அந்த இடத்தின் பெயர் அஃபீலியன் ஆகும். அப்போது 152 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருக்குமாம். பூமியின் நீள்வட்ட பாதைக்கும் பூமியின் பருவங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஒரு ரெவல்யூஷனின் போது சூரியனை சுற்றி பூமி சராசரியாக 150 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் பயணிக்கிறது. அதாவது பூமி சராசரியாக 27 கிலோமீட்டர் அல்லது 17 மைல் வேகத்தில் சூரியனை சுற்றி வருகிறது. ஆனால் வேகம் நிலையானது அல்ல. கிரகம் அப்பீனியலில் இருக்கும்போது மெதுவாகவும் பெரிஹேனியலில் இருக்கும்போது வேகமாகவும் நகரும். பூமியோ இல்லனா எந்த ஒரு கோளுக்கும் பருவங்கள் இருப்பதற்கான காரணம் பூமி அதன் ஆக்சிஸ்ல 23.5 டிகிரி சாய்ந்துள்ளது. நார்தன் ஹெமிஸ்பியர்ல கோடை காலம் வருவதற்கு காரணம் வடதுருவம் சூரியனை நோக்கி செல்வதனால. அதே மாதிரி நார்தன் ஹெமிஸ்பியர் குளிர்காலத்துல வடதுருவம் சூரியனிடமிருந்து கொஞ்சம் சாஞ்சிருக்குமா. வடதுருவம் இதன் காரணமாக தான் அந்த டைம்ல கொஞ்சம் குளிரா இருக்குமாம். இத்தனை ரெவல்யூஷன்ஸ் அண்ட் ரொட்டேஷன்ஸ் இருந்தாலும் நம்ம ஏன் பூமி நகர்றத உணரவே மாட்டோன்றோம்? இது கொஞ்சம் ஆச்சரியமா தானே இருக்கு. இதோட ஆன்சர் ரொம்ப சிம்பிளானது. பூமி மிக வேகமாக நகர்கிறது. இது 1 மணி நேரத்திற்கு
சுமார் 1000 மைல் வேகத்தில் சுழல்கிறது. அது மட்டும் இல்லாம மணிக்கு 67,000 மைல் வேகத்தில் சூரியனை சுற்றி வருகிறது. இந்த வேகங்கள் நிலையானதாக இருப்பதால் நம்மால் அந்த வேகத்தை உணர முடியவில்லை. பூமியின் சுழலும் மற்றும் சுற்றுப்பாதை வேகமும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். நீங்க ஒரு மென்மையான மேற்பரப்புல நிலையான வேகத்துல நகரும் போது அதோட மோஷனை நீங்க உணர மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கார்ல போயிட்டு இருக்கும்போது கார் வேகமடையும் போது பிரேக்குகள் பயன்படுத்தும் போது நீங்கள் மோஷனை உணர்கிறீர்கள். அதாவது பிரேக் போட்டாங்கன்னா நம்மளால அந்த மோஷனை உணர முடியும். பூமியும் அதே அடிப்படையில தான் சுழலுது. பூமியோட வேகம் மற்றும் சுழல் ஆகியவற்றிற்கு நாம் பழகிவிட்டோம். இதன் காரணமாக தான் நம்மளால அந்த மோஷனை உணர முடியல. பூமியோட சுழற்சியில மற்றொரு அம்சம் என்னன்னா, காலப்போக்கில் அது எவ்வாறு மெதுவாக சுழல்கிறது என்பதுதான் நாம் குறிப்பிட வேண்டும். மில்லியன் கணக்கான ஆண்டுகளில் பூமியின் சுழற்சியானது அலை முடுக்கத்தால் கணிசமாக குறைந்துள்ளது. இதுக்கு காரணம் சந்திரனோட கிராவிட்டி புல். இந்த படிப்படியான சுழற்சி வேகம் நாள் நீளங்களின் மதிப்பீடுகளால் அனுபவபூர்வமாக ஆவணப்படுத்தப்படுகிறது. இந்த அளவீடுகள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்குது. என்னன்னு தெரியுமா? ஒரு நாளோட நீளம் சுமார் 21 மணி நேரத்திலிருந்து இப்போ இருக்கிற 24 மணி நேரத்திற்கு சீராக அதிகரித்துள்ளதை கண்டறிந்துள்ளது. இப்போ இருக்கிற டைடல் ஆக்சலரேஷனின் வீதம் அசாதாரணமாக அதிகமாக உள்ளது. பூமியின் சுழற்சி வேகம் கடந்த காலத்தில் மிகவும் மெதுவாக குறைந்திருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. எம்பிரிக்கல் டேட்டா 600 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி சுழற்சி வேகத்துல கூர்மையான அதிகரிப்பை தற்காலிகமாக காட்டுகிறது. 2004ஆம் ஆண்டு இந்திய பெருங்கடல்ல ஏற்பட்ட நிலநடுக்கம் போன்ற சில சமீபத்திய பெரிய அளவிலான நிகழ்வுகள் பூமியோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா குறைப்பதன் மூலம் ஒரு நாளின் நீளத்தை 3 மைக்ரோ வினாடிகளால் குறைக்கின்றன. போஸ்ட் கிளேசியல் மீளுருவாக்கம் இது கடந்த பனிப்பாறை காலத்தில் பனிக்கட்டிகளின் பெரும் எடையை அகற்றிய பின் நிலப்பரப்புகளின் எழுச்சியாகும். இதனாலதான் பூமியின் நிலத்தன்மையின் தருணத்தையும் பூமியின் சுழற்சி காலத்தையும் பாதிக்கிறது. நாளின் நீளம் மனிதனால் உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகளால் பாதிக்கப்படலாம். எக்ஸாம்பிளுக்கு, நாசா சயின்டிஸ்ட் 3 கார்ஜியஸ் அணையின் சேமிக்கப்பட்ட நீர் வெகுஜன மாற்றத்தால் பூமியின் நாளின் நீளத்தை 0.06 மைக்ரோ வினாடிகள் அதிகரித்ததாக கணக்கிட்டனர். இதனால பூமியோட வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோமோ அதை பற்றி இன்னும் நல்லா டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்மளோட சூரிய குடும்பம் நெபுலா எனப்படும் வாயு மேகத்திலிருந்து உருவான போது புவி ஈர்ப்பு விசையால் ஏராளமான தூசியும் வாயுவும் ஒன்று சேர்ந்தன. தூசி மற்றும் வாயு ஏற்கனவே ஒரு வட்டத்தில் சுற்றி வந்தது. சூரியனையும் கோள்களையும் உருவாக்க இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்ததால் இந்த புதிய பொருள்கள் சுழலத் தொடங்கின. அதுவும் வேகமாக சுழலத் தொடங்கின. நீங்க ஒரு சுழலும் பொருளை மிகவும் கச்சிதமாக மாற்றினால் அது வேகமாக சுழலும். எக்ஸாம்பிளுக்கு ஐஸ் ஸ்கேட்டர்ஸோ இல்லைனா பேலரீனாவோ அவர்கள் வேகமாக சுற்ற விரும்பும் போது அவரது கைகளில் எப்படி கொண்டு வருகின்றார்களோ அது போலதான் இதுவும். எனவே அனைத்து பாறைகளும் தூசி மற்றும் வாயுக்களும் ஒன்றாக வரத் தொடங்கிய போது அது பூமியை வேகப்படுத்தியது. ஆமா, பூமி எப்படி சுத்திட்டே இருக்குது. சரி, இப்போ அதை பத்தி பார்க்கலாம். சரி, கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க எப்படி ஒரு பம்பரத்தை உங்க கையால எடுத்து அதை சுத்தி விடுறீங்க. அப்புறம் லாஸ்ட்ல அது நல்லா சுத்திட்டு நின்று போயிடுது. ஏன்னா அது சுத்திட்டு இருக்கிற தரையில உராய்வு எனப்படும் ஏதோ ஒன்றின் மூலம் பம்பரத்தின் மேல் ஆற்றலை எடுத்து செல்கிறது. உராய்வு என்பது ஒரு பொருளின் மீது தேய்த்து ஆற்றலை எடுத்து செல்வது. நீங்க எப்பனா உங்களோட கால்களை இழுத்துக்கொண்டு கீழ் நோக்கி சவாரி செய்யும் போது உங்களோட கால்களை தரையில தேய்ச்சி வேகத்தை குறைச்சிருக்கீங்களா? அதுக்கு பேர் தான் ஃப்ரிக்ஷன். ஆனா பம்பரம் சுத்திட்டு இருக்கும் போது அதிகமா அதுக்கு ஃப்ரிக்ஷன் ஏற்படாது. அதனாலதான் அந்த பம்பரம் ரொம்ப நேரமா சுத்திட்டு இருக்குது. இப்போ பூமி விண்வெளியில மிதப்பதை கற்பனை செய்து பாருங்களேன். ஏதாவது குறையாவிட்டால் அது சுழன்று கொண்டே இருக்கும். சுழலும் பூமியின் வேகத்தை குறைக்க அதிக ஆற்றல் தேவைப்படும். ஏன்னா பூமி ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா பூமி தரையில சுத்தல, அதனால தரை அதை மெதுவாக்காது. நமது வளிமண்டலத்திற்கு வெளியே காற்றின் வேகத்தை குறைக்க முடியாது. அதனாலதான் கிழக்கு மிக நீண்ட காலமாக தொடர்ந்து சுழன்று கொண்டிருக்கிறது. ஆனா சில விஷயங்கள் பூமியோட வேகத்தை குறைக்கின்றன. எதிர்காலத்துல அதோட சுழற்சியை கூட மாற்றலாம். சந்திரன் பூமியில் உள்ள பெருங்கடல்களின் அலைகளை ஏற்படுத்துகிறது. இதன் காரணமாக பூமி ஒவ்வொரு 50,000 ஆண்டுகளுக்கு ஒரு வினாடி மெதுவாக செல்கிறது. இதன் விளைவாக தான் சந்திரனும் நம்மை விட்டு மெதுவாக நகர்கிறது. பூமியும் சந்திரனும் மிகவும் புதியதாக இருந்தபோது
சந்திரன் மிக நெருக்கமாக இருந்தது. உண்மையில சந்திரன் ஒரு காலத்துல பூமியின் ஒரு பகுதியாக இருந்ததாக கருதப்படுகிறது. அவை ஒரு பெரிய கோள் சிறு கோளுடன் மோதி வெடிக்கும் போது பிரிஞ்சது. பாறைகளை ஆய்வு செய்த விஞ்ஞானிகள் ஒரு வருடத்தில் இன்னும் பல நாட்கள் இருக்கும் என்பதை உணர்ந்தனர். டைனோசர்களின் காலத்தில் ஒரு நாள் என்பது இன்றைய 24 மணி நேரத்தை விட 22 மணி நேரமாக இருந்தது. சூரியனோட ஈர்ப்பு விசையும் பூமியை சற்று மெதுவாக்குகிறது. ஒருவேளை எதனா ஆஸ்ட்ராய்டோ இல்லைன்னா வால் நட்சத்திரமோ பூமியை தாக்கிச்சுன்னா அது பூமி சுத்துறத வேகப்படுத்தலாம், இல்லைன்னா வேகத்தை குறைக்கலாம், இல்லைன்னா நம்மளோட பூமியை வெடிக்க கூட வைக்குமாம். உண்மையிலேயே அதோட பக்கத்துல இருக்கிற யுரேனஸ்க்கு இப்படிதான் நடந்திருக்கும் என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். பூமி, வியாழன் மற்றும் சனியில நீங்கள் பார்க்கும் ஹாரிசான்டல் கோடுகளை விட வெர்டிகல் கோடுகள் மேகங்களை உருவாக்கும். எனவே நீங்கள் பார்ப்பது போல் பூமி உருவாக்கப்பட்ட தருணத்தில் ஏற்கனவே சுழன்று கொண்டிருந்தது. மேலும் பல ஆண்டுகளாக அலைவீழ்ச்சி மற்றும் பிற நிகழ்வுகளுக்கு பிறகு நமது கிரகத்தின் சுழற்சி குறைந்தது. பூமி ஒரு ஆக்சிஸில் சுழன்று ஒரு முழு சுழற்சியை செய்ய 24 மணி நேரம் எடுக்குமாம். அது சுழலும் போது அது சூரியனை சுற்றி வருகிறது. அது மட்டும் இல்லாம ஒரு ரெவல்யூஷனுக்கு 365 நாட்கள் அல்லது ஒரு முழு ஆண்டு எடுக்குமாம். நமது நாட்கள், வாரங்கள் மற்றும் மாதங்கள் அவற்றை சுற்றி வருவதால் நம்மளோட கிரகத்தின் சுழற்சி மற்றும் இயக்கம் மிகவும் முக்கியமானது. பூமி தொடர்பான பல வீடியோக்களை நீங்கள் பார்க்க விரும்பினால் மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு எதனா பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நீங்க விரும்பினா அதை நீங்க மறக்காம காமெண்ட் பண்ணுங்க. அடுத்த முறை வீடியோல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ.